இவ்வாறு சனாதன தர்மம் என்கின்ற நமது இந்து சம்பிரதாயத்தில் பாரம்பரியமாக நமது கலாச்சாரம், நமது குழம்பு வழக்கம், குல வழக்கம் என்று அனைத்தையும் பாதுகாப்பதற்கும் அவைகள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சென்று சேர்வதற்குமான ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த திருவிழாக்கள், பண்டிகைகள் எல்லாம். மறந்து விடாமல் அனுஷ்டிப்பது, பூஜை அனுஷ்டிப்பது எவ்வாறு? நம்ம பூஜைகள் பண்டிகைகள், திருவிழாக்கள் செய்கின்றோம். விநாயகர் சதுர்த்தி என்று சொல்கின்றோம். சதுர்த்தி பூஜை எவ்வாறு செய்வது என்றால், விநாயகப் பெருமான் அவதாரமே பார்வதியினால் சிருஷ்டிக்கப்பட்ட அவதாரம். விநாயகப் பெருமான் தலை ஒரு யானை முகத்தான் என்று யானையினுடைய தலை. அவருக்கு உணவு என்று பார்த்தோம் என்றால் அனைத்தும் அவர் உணவுதான். அவர் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வார். ஆகையினால் தான் எருக்கம், அருகம்புல், எருக்க இலை, எருக்கப்பூ, கொழக்கட்டை இவ்வாறு இயற்கையாக கிடைக்கக்கூடிய கொய்யாப்பழம், நாவல் பழம் என்று இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கள், மாவுகள், திணைகளை கொண்டு அவருக்கு பிரசாதம் செய்வித்து, இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய வனங்களில், காடுகளில் கிடைக்கக்கூடிய இலைத்தழைகளை கொண்டு அவருக்கு பூஜை செய்கின்றோம். எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடியது அருகம்புல். இந்த மாதிரி சுலபமாக கிடைக்கக்கூடிய அனைத்து பூக்கள், இலைகள் இவைகளை வைத்து அந்த விநாயகப் பெருமானுக்கு பூஜை செய்தால் அவன் ஏற்றுக்கொள்கின்றான். இதற்காக விநாயகப் பெருமாள் சம்திங் ஸ்பெஷல் கிடையாதுன்றது எப்படின்னா, நம்ம கூட இயற்கையாக கிடைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும், காடுகளில் கிடைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவனுக்கு மனதார நிவேத்தியமாக பிரசாதமாக கொடுக்கும்போது அவன் அதை ஏற்றுக்கொள்கின்றான். ஆகையினால் இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு திரவியங்கள் தேடுவதோ அல்லது இதற்காக பொருளாதார தேவைகளோ மிக அதிகமாக கிடையாது. ஆகையினால் அனைவரும் கொண்டாடப்படுகின்றது. ஆகையினால் தான் பொதுவான பண்டிகை, எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் பணக்காரர், ஏழை, முதியவர், குழந்தை, இப்படி மதங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் என்று எதுவுமே இல்லாமல் மிக எளிமையாக பொதுவெளியில் இவை கொண்டாடப்படுகின்றது. பொதுவெளியில் இதை ஆரம்பித்து வைத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில். ஆகையினால் தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி திதிக்கு அடுத்த நாளிலிருந்து நவராத்திரி பண்டிகையாக இது கொண்டாடப்படுகின்றது. பொதுவாக நவராத்திரி பண்டிகை என்றால் தென்னகத்தில் நாம் நவராத்திரி என்று வரக்கூடிய இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அவைகளை நாம் கொண்டாடுவோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தியை அடுத்து, சதுர்த்தி திதிக்கு அடுத்து வரக்கூடிய திதியிலிருந்து